Welcome students. இப்போ இந்த கொஸ்டினை கொஞ்சம் படிங்க. If in a GP of 64 terms, the sum of all the terms is 7 times the sum of all odd terms of the GP, then the common ratio of the GP என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க? 64 டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? A1 plus A2 plus A3 plus dot 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 plus A64 is equals to 7 times sum of all odd numbers மட்டும் சொல்றாங்க. அப்ப நீங்க எதை எழுதுவீங்க? A1 plus A3 plus dot 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 up to A63 வரைக்கும் நீங்க எழுதுனா போதும். புரியுதுங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் நாம சம்முக்கான ஃபார்முலா. சோ சம்முக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? Sn equal to A of Rn minus 1 by Rn minus 1. இந்த ஃபார்முலா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ குயிக்கா நம்ம என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல A1 தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ இங்க வந்து நான் 6 எடுத்துக்கிறேன் உங்களோட ரேஷியோ. ஸோ 6 எத்தனை டேர்ம் இருக்கு உங்களுக்கு? 64 டேர்ம் இருக்கு. அப்போ 64 minus 1 by R minus 1 which is equals to ரைட் ஹேண்ட் சைட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் யோசிங்க, நல்லா கவனிங்க. 7 இருக்கு. இங்கேயும் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A1 தான். ஆனா இங்க உங்களுக்கு என்ன ரேஷியோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் இருக்கும். நம்ம ரெண்டு டேர்மா ஜம்ப் ஆகுது இல்ல, அப்போ உங்களுக்கு இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கும். இதுதான் உங்க ரேஷியோ. அண்ட் வெறும் ஆட் டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அப்போ 63 வரைக்கும் A1 A3னா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு? 32 டேர்ம்ஸ் இருக்கும். நல்லா யோசிங்க, 32 டேர்ம்ஸ் இருக்கும். சரியா? தென் -1 by R ஸ்கொயர் -1. இப்போ ரெண்டு பக்கமும் A1 நான் கேன்சல் பண்ணிடுறேன். நியூமரேட்டருமே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா R பவர் 64 -1 இதுவுமே எனக்கு R பவர் 64 -1 கேன்சல் ஆயிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எனக்கு வெறுமனே 1 by R -1 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு 7 by இந்த R ஸ்கொயர் -1 ஐ கேன் ரைட் இட் as R plus 1 R -1ன்னு A plus B A minus B ஐடென்டிட்டில அப்ளை பண்ணலாம். அப்போ ரெண்டு பக்கமும் எனக்கு அகைன் R -1 கேன்சல் ஆயிடுது. அப்போ மீதி இருக்கிறது எனக்கு R plus 1 equal to 7 அப்போ R உடைய வேல்யூ 6. ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான சரியான விடை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சால்வபிள், அதாவது டூயபிள் கொஸ்டின்ஸ் தான். கொஞ்சம் நீங்கள் மனக்கட்டு கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னால ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு கமெண்ட்ல உங்க சஜஷன்ஸ் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.